ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் வந்து நம்ம சேனலில் ஒரு பெப்பர் சிக்கன் தான் செய்ய போகிறேன். க்ரீன் கலரில் இது வந்து தொண்டை வலி, சளி, இருமலுக்கு, நெஞ்சு சளி இருந்தால் இதுக்கு எல்லாத்துக்குமே இது நல்லாயிருக்கும். இது சூடாக சாப்பாடு போட்டு இந்த கிரேவி மட்டும் கொஞ்சம் இப்படி ஊற்றி சாப்பிட்டிங்கனாக்கா ரொம்ப சூப்பராக இருக்கும். இது வந்து ரொம்ப உடம்புக்கு நல்லது. இதில் வெறும் நம்ம பெப்பரும் ஒரு மிளகாய் கொஞ்சம் காரத்துக்கு அவ்வளோதான் போட்டிருக்கிறோம். இது செய்கிறது ரொம்ப ஈஸி தான். நம்ம இந்த ஊற வைக்கிற டைம் மட்டும்தான் இதுக்கு ஆகுது. மற்றபடி செய்கிறதுல ஒரு 10 நிமிஷத்தில் நம்ம இதை வந்து செஞ்சு முடிச்சிடலாம். இது எப்படி செய்கிறது அப்படின்ட்டு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்ப ஈஸியான டிஷ்ஷெலாம் நீங்கள் பார்க்கலாம். ரொம்ப குயிக்காக பண்ணிடலாம். இது எப்படி செய்யுதுன்ட்டு பார்க்கலாம் வாங்க. நான் வந்து ஒரு 300 கிராம் சிக்கன் எடுத்து வச்சுக்கிறேன். லெக் பீஸ் 3, கொஞ்சம் சின்ன சின்ன பீஸும் உள்ளே இருக்குது. அதுக்கு வந்து ஒரு மசாலா அரைக்கணும். அந்த மசாலா அரைக்கிறதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் மிளகு, ஒரு சின்ன கட்டி பூண்டு, கொஞ்சமாக இஞ்சி, ஒரு சின்ன 2 இன்ச்சு அளவுக்கு இஞ்சி எடுத்துருக்குறேன். 1 ஸ்பூன் சோம்பு, ஒரு 2 பட்டை, சின்ன சின்னதாக 2 பட்டை, 3 கிராம்பு, 2 ஏலக்காய், 1 பச்சை மிளகா, 1 வரமிளகா. இது குழந்தைங்க சாப்பிட்றதுனால நான் வந்து கொஞ்சமாக தான் காரம் போட்டிருக்கேன். இதில் வந்து அந்த பச்சை மிளகாயும் வரமிளகா, பெப்பர் இது மட்டும்தான் காரம். இது கூட வந்து ஒரு அரை கை புதினா, ஒரு அரை கை கொத்தமல்லி. இப்போ இந்த ரெண்டையும் நம்ம வந்து சேர்த்து அரைக்கணும். சேர்த்து அரைச்சிட்டு இந்த சிக்கனில் நம்ம வந்து மிக்ஸ் பண்ணணும். நான் வந்து இதை அரைச்சிட்டு வந்துட்டு மிக்ஸ் பண்ணலாம். இப்போ இந்த அரைச்ச விழுது இதை போட்டுக்கலாம். இது கூட வந்து ஒரு 2 ஸ்பூன் தயிர், கொஞ்சமாக மஞ்சத்தூள், இப்போ ஒரு தக்காளி, ஒரு பெரிய வெங்காயம், ஒரு 2 வெங்காயம், இது எல்லாத்தையும் போட்டு ஒன்றா நம்ம மிக்ஸ் பண்ணணும். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு, இந்த சிக்கனுக்கு தேவையான அளவு உப்பு இது போட்டு நல்லா கலந்து ஒரு அரை மணி நேரம் மேக்ஸிமம் அரை மணி நேரம். இப்போ சீக்கிரமாக நம்ம செய்யணும் அப்படின்னா ஒரு 15 நிமிஷமாவது ஊற வைக்கணும். இப்போ சிக்கன் பாருங்கள், நான் வந்து ஒரு அரை மணி நேரமாக ஊற வச்சுட்டேன். நல்லா ஊறி இருக்குது. இப்போ மசாலாலாம் ஃபுல்லாக தடவி நல்லா ஊற வச்சுருங்க. இப்போ வந்து நான் வந்து ஸ்டவ் பற்ற வச்சு ஒரு கடாய் வச்சு நல்லெண்ணெய் ஊற்றிருக்கிறேன். நான் வந்து நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். நீங்கள் வந்து என்ன யூஸ் பண்ணுறீங்களோ அதை ஊற்றிக்கோங்க. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கிறேன். இப்போ இந்த சிக்கனில் அப்படியே போட்டலாம். தண்ணியில் ஊற்றக்கூடாது. இது நல்லா பெரட்டி விட்டுட்டு அப்படியே பெரட்டி விட்டுட்டு மூடி வச்சு பெரட்டி விட்டுட்டு வேக வைக்கணும். தண்ணியில் ஊற்றக்கூடாது. இதுலேயே நம்ம எல்லாமே போட்டிருக்கோம். வெங்காயம், தக்காளி, உப்பு, மஞ்சத்தூள் எல்லாமே போட்டிருக்கோம். வெங்காயம்லாம் தனியாக வதக்கணும் அப்படின்றதெல்லாம் கிடையாது. இதிலே நல்லா வதங்கி வந்துடும். சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். இது நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இது வந்து நல்லா வதங்கி வரட்டும். தண்ணியில் ஊற்றாமல் இதிலே சிக்கன்லேயே தண்ணி வரும். அதனால் இது வந்து நல்லா ஒரு 2 நிமிஷம் அப்பப்போ இடையில கிளறி விடணும். ஒரு 2 நிமிஷம் நான் மூடி வைக்கிறேன். அப்பப்போ கிளறி விட்டுட்டே இருக்கணும். ஊற்றி விட்டுட்டேன். இடையில கொஞ்சம் வந்து நல்லா கிளறி விடுங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிக்கும். இந்த மாதிரி வந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து மிக்சியை கழுவி கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். மிக்சியை கழுவி தண்ணி எண்ணெய் வந்து நல்லா பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து தண்ணி ஊற்றணும். கொஞ்சமாக ஊற்றினா போதும். மிக்சி மட்டும் கழுவி ஊற்றினா போதும். இங்கே வந்து எண்ணெயில் நல்லா பிரிஞ்சு வந்துருக்கு, தெரியுதா? இப்போ வந்து நம்ம வந்து மிக்சியை கழுவி கொஞ்சமாக தண்ணி ஊற்றி சிம்மில் வச்சு ஒரு 5 நிமிஷம் வேக வச்சா போதும். நல்லா அடுப்பு வந்து மீடியமாக வச்சுக்கோங்க. ரொம்ப ஹையில் வச்சிங்கன்னா தீஞ்சு போயிடும். இப்போ இது வந்து நல்லா வெந்து வரட்டும். பத்து நிமிஷம் வந்து நல்லா வேக வச்சு எடுத்துட்டேங்க. சிக்கன்லாம் நல்லா வெந்துருச்சு. இங்கே வருங்க, தோலோடு கலந்து வருது. இந்த சிக்கன் நல்லா வெந்துருச்சு. நான் வந்து இந்த அளவுக்கு கொஞ்சம் கிரேவியாக எடுத்துருக்குறேன். ஏன்னா நான் வந்து சப்பாத்தி பூரிக்கு வச்சுக்க போகிறேன். அதனால் வந்து இந்த அளவுக்கு நான் வந்து கிரேவியாக வச்சுருக்கிறேன். உங்களுக்கு வந்து ட்ரையாக வேணும், இன்னும் கொஞ்ச நேரம் சிம்மிலே வச்சிங்கனாக்கா நல்லா ட்ரை ஆயிரும்.
ட்ரையாகவும் சாப்பிட்லாம். இந்த மாதிரி வச்சுக்கிட்டிங்கன்னா சாப்பாட்டுக்கும் வச்சுக்கலாம். சப்பாத்தி, பூரி, இட்லி, தோசைக்கு எல்லாமே நல்லாயிருக்கும். அதுக்கும் வச்சுக்கலாம். அவ்வளோதாங்க. நீங்களே இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.